சாலி ஃபேமிலியில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. வாங்க செஞ்சு பார்க்கலாம். அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு அரிசி மாவு, சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் உப்பு 3 சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிற அதே பதம் தாங்க இதுக்கும். சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அது உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா தொப்பி மாடலில் ஆயிருங்க. அதுக்கப்புறம் அதை எல்லா பால்ஸ் நம்ம ஓகே பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில். அதுக்கப்புறம் இட்லி வைக்கிற மாதிரி 10 நிமிஷம் தாங்க. இதையும் ஒரு சைடு அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது என்னது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு தேவைங்க. என்கிட்ட தீர்ந்து போயிடுச்சு, அதுவும் ஒரு சைடு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பூண்டு, நிறைய பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 போல் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, சின்ன சீரகம், கடுகு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. அப்புறம் உப்பு லாஸ்ட்டு, அது உங்கள் தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா பால்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்லாங்க, அதனால தான் மெதுவாக அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது தொப்பி மாடலில் ஆனோன்னொன்னே அப்படி வெடித்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுனால மெதுவாக வச்சு எடுத்து வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மூடி வச்சாச்சு. இனி அதை 10 நிமிஷத்தில் அவிஞ்சிரும். இனி சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட முடிஞ்சதுனால வத்தலை ஒரு 2 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நீங்களும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிளகாவும் வத்தலும் சேர்க்காமல் சில்லி ஃப்ளேக்ஸ் வத்தலில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நம்மளே சாப்பிட்றலாங்க. எல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுனால எதுவுமே கீழவும் போகாது. இப்போல்லாம் எவ்வளோ ரேட்டில் இருக்குது மிளகாலாம், அதனால தாங்க. பாருங்கள், நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு. எதனால் இந்த மர ஸ்பூனால் வச்சு நான் குத்தி காமிக்கிறேன்னா அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது என்றதுனால காமிக்கதாங்க. அதனால் சில்வர் ஸ்பூனில் காமிக்காமல் மர ஸ்பூனில் குத்தி காமிச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அவிஞ்சதுமே தேவையான பொருள் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கூட கொஞ்சம் தேவைக்கு எனக்கு ஃபேவரட்டான தேங்காய் எண்ணெய்ங்க. உங்களுக்கு ஒரே எண்ணெயில் செய்யணுன்னா செஞ்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு பார்த்தவங்க ஓகே ஊற்றிக்கோங்க. அது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இது சாப்பிடும்போது எப்படி ஃபீல் ஆகும்னா மோமோஸ் சாப்பிட்டவங்களுக்கு, நார்மலாக வெஜ்ஜி மோமோஸ் சாப்பிட்டவங்களுக்கு வெஜ்ஜி மோமோஸ் மாதிரி ஃபீல் ஆகுங்க. மோமோஸ் சாப்பிடாதவங்களுக்கு இதை சாப்பிட்டு பாருங்கள், மோமோஸ் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் எல்லாமே மொத்தமாக போட்டாச்சுங்க. ஒன்று ஒன்றா காமிச்சு டைம் வேஸ்ட்டு பண்ண நினைக்கலங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, தக்காளி, மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மொத்தமாக நிறைய இதுக்கு தேவை. நான் சொல்லியிருந்தேன் பூண்டு தாங்க, அதனால் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சு எடுத்துட்டோம். இப்போ நல்லா கிரேவி ஆகிடுச்சுங்க. இது நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இது தக்காளி அரைச்சதுனால நம்ம அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் மூடி எடுத்து நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கோங்க. ரொம்ப கட்டியாக வேணாம், கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற அளவுக்கு. ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தொப்பிக்குள்ளே எல்லாம் இது ஃபில் ஆகணும் இல்லைங்க, அதனால தான். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அவிக்கும்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும். அதை நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை மொத்தமாக கிளறி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு உப்பும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஓகேவோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு இனி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பால்ஸுக்குள்ளேயுமே அந்த கிரேவி போயிருங்க. அதாவது மோமோஸ் சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அது மைதா மாவில் செய்கிறது. ஸோ இது நம்ம அரிசி மாவில் நமக்கு ஹெல்த்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா எதுவுமே நோய் வராமல் பாதி இது தடுத்துடலாங்க பிள்ளைங்களுக்கு. அதனால் மோமோஸ் கேட்டு அடம்பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் வீட்டிலே செஞ்சு தரேன். வெஜ் மோமோஸுன்ட்டு இப்படி செஞ்சு கொடுங்கங்க, தக்காளி கிரேவியோட. அந்த மோமோஸ் ஃபீல் ஆகிறது வேறு எதுவுமே இல்லைங்க. அது நம்ம போட்டுக்க சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக போட்டுக்கிற பூண்டு தாங்க, சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. எல்லாம் பார்த்துட்டு அது நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் கிண்டிட்டு மூடிக்கலாம். 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இது ஒன்றோடு ஒன்று எல்லாமே உப்பு கிரேவி எல்லாம் ஓகேவாகும். கிண்டி முடித்த உடனே பிளேட்டில் எடுத்தாமல்
ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி இலை தூவி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன பேர் வைக்கன்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் என்ன பேர் வைக்கிச்சு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோமோஸை சாப்பிடணுன்ட்டு ஆசைப்பட்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மோமோஸ் சாப்பிடுங்க. சரியா? மோமோஸ் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்றவங்க இதை ட்ரை பண்ணி நீ சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இனி நான் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து தட்டில் சர்வ் பண்ணும்போது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த கலர் எல்லாமே. இனி சாப்பிட வேண்டியதான். எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.